ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜே லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ரிலாக்ஸிங் மீ டைம் vlog தான் பார்க்க போகிறோம். மீ டைம் அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் லைஃப்லேருந்து, அதாவது குழந்தைங்க, வீட்டு வேலை, இதுலெல்லாம் கொஞ்சம் பிரேக் எடுத்து நமக்கான டைமாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி வெளியில் போயிட்டு நமக்கான டைமாக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே டின்னர் ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ எண்டில். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜாப் குயிட் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் இப்போ வந்து என்னோடய கெரியரில் வந்து கேப் இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவே பெரிய டிப்ரெஷனாக இருக்குது சொல்லப்போனால். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனாலே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கணும், ஷாப் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் கூப்பிட்டு போனாலே என்னை பயங்கர ஹாப்பியாகிடுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். வெளில போயிட்டு ஒரு அவுட்டிங் மாதிரி சும்மா போயிட்டு வரதே எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வெளில வந்திருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஃப்ளைட் சவுண்டு கேட்டாலே வந்து வெளியில் போயிட்டு அண்ணாந்து போய் பார்ப்போம். அவ்வளோ குட்டி ஃப்ளைட்டே நம்ம அண்ணாந்து பார்ப்போம். பட் இப்போ வந்து கண்ணு கெட்டுற தூரத்தில் அவ்வளோ பெரிய ஃப்ளைட் வந்து போகுது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். ஃபைனலி நம்ம ஏரியாவில் உள்ள சூக் சைட் ரீச் ஆகிட்டோம். இங்கே நிறைய அண்டர் கிரவுண்ட் ஷாப் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து டிஜே சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்ற ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் பேஸ்மெண்ட்டில் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சீப்பாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி லோ குவாலிட்டி கிடையாது, எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் பர்சனலாக நிறையா வந்து வாங்கியிருக்கேன் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங்கில். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அல் மஹமத் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அவங்க வந்து நிறைய பிரான்ச்சஸும் வச்சுருக்காங்க. அங்கே நிறையா வாங்கியிருக்கேன். பட் இந்த ஷாப்புக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் கழிச்சு லாங் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வந்து வரேன். ஆஃபீஸ் டைமில் வந்து நான் ஒர்க் பண்ண டைமில் நான் இங்கே வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நான் வந்து போகிறேன். இந்த வாலெட்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1.250. அதுக்கப்புறம் இந்த பிளாங்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டாக இருந்தது, பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 2.750. உங்களுக்கு ரேட் கார்டோட எல்லாத்துலேயும் நான் காமிச்சிருப்பேன். இந்த தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகும்னு தெரியாது. இங்கே எந்த ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா பிராண்டட் கிடையாது. நம்ம வெளியில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வாங்குறது ஒரு 5 மாதமாவது யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும் இதோட குவாலிட்டி. நீங்கள் எந்த ஒரு ஷாப்பிங் சென்டர் போனாலும் வின்டர் ட்ரெஸ்ஸை வந்து சம்மர் டைமில் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுருக்கோங்க. அது கண்டிப்பாக கிளியரன்ஸ் சேலாக தான் இருக்கும். இந்த நல்ல ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோமோடு கொடுத்துருந்தாங்க. 1.250க்கு ரொம்பவே பரவாயில்ல. மற்ற அண்டர் கிரவுண்ட் ஷாப்புக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அண்டர் கிரவுண்ட் ஷாப்லலாம் ஏதாச்சும் ஒரு விஷயங்களை மட்டும் தான் கான்சன்ட்ரேட், இப்போ ட்ரெஸ்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். பட் இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய செக்ஷன்ஸ் வெரைட்டியாக இருந்தது. ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது, வாலெட் இருந்தது. ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு, மென்னுக்கு, விமெனுக்கு, டாய்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ், அப்புறமா ஜுவல்லரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. முன்னாடிலாம் 100 ஃபில்ஸ் ஷாப்னே இருக்கும். அங்கே எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் 100 ஃபில்ஸ்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 250 ஃபில்ஸாக மாற்றிட்டாங்க ரூபா தினரா. ஒரு சில ஷாப்பில் மட்டும் இன்னுமே பார்த்தீங்கன்னா 150 ஃபில்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பிரேஸ்லெட் வந்து கலெக்ட் பண்ணுறதுல ரொம்பவே க்ரேஸியாக இருப்பேன். இப்போ என்னோடய பொண்ணு வந்து அதை ஃபாலோ பண்ணுறா. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேஸ்லெட்லாம் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என் பொண்ணு ஷாப்பிங் டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு காமிக்கிறேன். இது போட்டுக்கிறியா? Do you like that? Yeah. இங்கே ஹேர் கிளிப்பே நிறைய டிசைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஈச் 250 ஃபில்ஸு. அதே மாதிரி ஹேர் பேண்ட், அப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ்லாம் நிறையா இருந்தது. ஸ்டேஷ்னரி ஐட்டம், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறையா இருந்தது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அண்டர் 500 ஃபில்ஸுக்குள்ளே தான் இருந்தது எல்லாமே. மோஸ்ட்லி அது கவர் பண்ணி தான் இருந்தது. அனிமல்ஸ் புக் வேணுமா? ஓகே, வாங்கி தரேன் அம்மா. ஒழுங்கா படிக்கிறியா? சரி, வாங்கி தரேம்மா. குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆக்சசரிஸ்லாம் நிறைய கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நீங்கள் ஈச் பீஸாக வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 250 ஃபில்ஸு. பட் இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா 10 to 12 பீஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 kg இல்லாட்டி 1.250 வரைக்கும் இந்த பேக்காக இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்க வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாட்டி பிஸ்னஸ் பர்பஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீசனிங் பண்ணுறதுக்கெலாம். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுவும் ½ kgக்கு 500 ஃபில்ஸ்க்கு வந்து ரெகுலர் டிஷர்ட்ஸ்லாம் வீட்டுக்கு போகிற மாதிரி நிறைய இருந்தது. எனக்கு வாங்கணும்னு ஆசை, பட் சைஸ் வந்து என்னால் பார்த்து கரெக்டாக வாங்க முடியல. பட் நிறைய ஒரு அட்ராக்டிவான கலர்ஸில் நல்ல பிரைட் லுக்கில் சூப்பராக இருந்தது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போல்லாம் நான் வந்து நிறைய பேண்ட்ஸ்லாம் நல்லா வாங்கியிருக்கேன். ஸோ லோயர் பேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லூஸாக பலோசோ பேண்ட்லாம் ரெகுலர் யூஸ்க்கு போகிற மாதிரி நல்லாயிருக்கும். நைட் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷாப்பில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் பிரிண்டோட டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதோட பேட்டர்ன் ரொம்ப சூப்பர் யூனிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டிஷர்ட்டும் பார்த்தேன், அது சூப்பராக இருந்தது. அது ட்ரௌசரோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் என்னோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரௌசர் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டா, ஃபுல் பேண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாள். அதனால நான் இது வாங்கலை. பட் இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 1 kg எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான். 1 kg 1.250. ஸோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அது வந்து ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த மிக்கி மவுஸ் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 இந்த ரேஞ்சில். இதோட கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தது. இந்த டாப்ஸ்லாம் கூட ½ kg தான். ½ kg 750 ஃபில்ஸ், 1 kg அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாங்கன்னா தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. இந்த ஏரியா சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பில் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஏகப்பட்ட கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க, கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இங்கே வந்து இன்னர்வியர்ஸ், டிஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், பேண்ட்ஸ், கோட், ஜாக்கெட், ஸ்வெட்டர், டாப்ஸ், நைட் வேர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இங்கே மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மாதிரி தான் இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஷாப்பில் வந்து நான் ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செக்ஷனில் வந்து நான் ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக நான் ஸ்லிப்பர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், வாங்க முடியல. பட் இந்த ஷாப்பில் சும்மா போய் பார்க்கலான்னு பார்த்தோம். பட் எனக்கு இந்த ஸ்லிப்பர் ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் என்ன வாங்குவீங்களோ அந்த ப்ரைஸ் தான் இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், வெளியில் நீங்கள் வாங்குற அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் எனக்கு க்ளோஸ்டாக இருந்தனால இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 சொன்னாங்க. ஸோ 3.250 நான் பே பண்ணேன். மேபி 3 kg கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கலாம் அவங்க. ஸோ கார்டை அக்செப்ட் பண்ணல, வார்ம்து மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை பை கேஷ் அப்படி இல்லாட்டி. இங்கே ஹேண்ட்பேக்ஸ் அப்புறம் வாலெட்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதோட டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் வைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அதெல்லாம் அப்புறம் வாலெட்லாம் வந்து 1.5 1.250 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த ஷாப்பில் நம்ம வந்து பர்பஸ்ஃபுல்லாக இது வாங்கணும்னு சொல்லி வரல, ரேண்டமாக ஜஸ்ட் நம்ம வந்தோம். பட் ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் வந்தோம். பட் கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் மட்டும் நான் வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எது பிடிச்சிருக்கு, எது வாங்கலான்னு தோணுதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் திங்ஸ் தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்லிப்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அது வாங்கினேன். அது வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன் ஒன் டைமு, நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத் கப் வாங்கினேன். அதோட மவுத் வந்து கொஞ்சம் நல்லா வைடாக இருந்தது. அதனால ½ kg 500 ஃபில்ஸ் இதோட ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு என்னோடய பொண்ணுக்கு ஒரு ஹேர் கிளிப் வாங்கினேன், கொஞ்சம் ஒயிட் கலரில் பேர்ல் வச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ஃபில்ஸு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன் பாப்பாவுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் மாடலில் கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 250 ஃபில்ஸ், அதாவது 2 பீஸ் வந்து 500 ஃபில்ஸு. ஸோ கொஞ்சம் வளர கூட போட்டுக்கலாம், பிகாஸ் அட்ஜஸ்டபிள் மாடல்னால. நெக்ஸ்ட்டு ஒரு புக் வாங்கினேன், நோட் புக் மாதிரி, சிங்கிள் லைன் நோட் புக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ஃபில்ஸு. ஸோ இதுதான் நான் வாங்கினது. ஸோ இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் வந்தோம். அப்போ எக்ஸிட் ஆகிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் பார்த்தேன், ஃபுல்லாக கிட்ஸ் கலெக்ஷனாக வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே என்ட்ரான பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலராக ஆரஞ்சு கலர்னு தெரில. ஸோ இந்த பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதை சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் ஃபுல் ஸ்லீவு, அது ½ ஸ்லீவு, இது ஃபுல் ஸ்லீவு. ஸோ இந்த 2 கலரும் சூஸ் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஈச் வந்து பார்த்திங்கன்னா 1 kg 500 ஃபில்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 3 kg வந்தது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 2 கலர் என்னோட பொண்ணுகிட்ட இல்லை, ஸோ அதனால் இதை நான் சூஸ் பண்ணேன். நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, பட் எங்களுக்கு தான் பார்க்குறதுக்கு வந்து டைம் இல்லை. என்னோட பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இது வந்து கிட்ஸுக்குன்னே, அதாவது டாட்லருக்குன்னு மெயினாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இந்த கடையில். இந்த ஷாப்பில் என்ன வாங்கினேன்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் காமிக்கிறேன். 2 ட்ரெஸ் தான் வாங்கினோம். ஸோ இந்த 2 ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் சாஃப்ட்டாக இருந்தது. இந்த ½ ஸ்லீவ் வந்து ரொம்பவே சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில். பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபுல் ஸ்லீவுமே பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா லூலு நான் பார்த்தேன் இதே மாதிரி. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 2.5 kg, இங்கே வந்து 1.5 kg. இதுதான் 2 ஷாப்புக்குள்ள டிஃப்ரென்ஸு. பட் அங்கே நான் லூலில் பார்த்தது எப்படி இருந்ததுன்னா, சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஷர்ட் சைஸ் வந்து கரெக்ட் ஃபிட் கொடுத்துருந்தாங்க. பேண்ட்டோட சைஸ் வந்து
வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் அங்கே நெக்ஸ்ட் நான் வர வழியில் ஒரு குட்டி ஷாப் போனேன். ஸோ நான் ரெகுலராக போகிற ஷாப் தான் அது வந்து. நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷாப்பில் வந்து நான் எப்போவுமே வாங்குறது இந்த ஐலைனர் மட்டும் தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வாட்டர் ப்ரூஃப் கூட. இதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 போட்டிருக்கோம் லேபிளில். பட் ஹாஃப் கேடி தான். ஹாஃப் கேடிக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது வந்து. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நான் கையில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கையில் போட்டால் நீங்கள் தின்னாவும் போட்டுக்கலாம், திக்காவும் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு பென் ஷேப்பில் இருக்கிறனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்குமே, ஏன்னா பென் மாடலில் இருக்கிறனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மட்ச் ப்ரூஃபு, ஸ்மட்ஜே ஆகாது. நீங்கள் கையை வச்சு நான் எவ்வளோ ரப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது வந்து அழியவே அழியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண ஷாப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சூக் சைடு தான். ஸோ அங்கேயே நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம் இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து. ஸோ ரெஸ்டாரண்ட் பேர் வந்து அரூஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கடி வாங்குறது ஃபத்தாயர் தான். சீஸ் ஃபத்தாயர், அப்புறம் அல்லும், இதுதான் நாங்கள் வந்து நிறைய டைம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டைனிங்கில் சாப்பிட்டதே கிடையாது. ஒன்ஸ் ப்ளூ மூன் மாதிரி தான். பிகாஸ் நம்ம 2 கிட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டீஸு. ஸோ அவங்கள வச்சுட்டு நம்ம டைனிங் சாப்பிட முடியாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டேக் அவே தான். இந்த ஷாப்பில் நாங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஸ் ஃபத்தாயர், அதுக்கப்புறம் அல்லும் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆலிவ்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஆலிவ்ஸ், சீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபலாஃபில், அப்புறம் பீஸா மாதிரி உள்ள ஃபத்தாயர், இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணியிருக்கோம் நிறையா டைமு. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இல்லை, டைனிங்கில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சாப்பிட்றோம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிக்கன் கெபாப், கிரில்லு, அதுக்கப்புறம் சிக்கன் ஷவர்மா, இதெல்லாம் தான். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் ஷவர்மா தான் சொன்னோம். பட் அரபியில் சொன்னது அவங்களுக்கு புரியல போல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில், மிஸ்கம்யூனிகேஷனில் மட்டன் கபாப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னோட பர்சனல் ரிவ்யூஸாக நான் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கன் ஷவர்மா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. இங்கே பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் இந்த ஏரியாவில் சேர்ந்தவங்க வந்து யாராச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பில் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் கபாப் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிலியாக இருந்தது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கிரில்லோட வந்து ஹமூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, வெஜிடபிள் பிக்கல். ஹமூஸ் வந்து நான் இன்னும் நிறைய ஷாப்பில் சாப்பிட்ருக்கேன். அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த குபூஸோட டேஸ்ட் வந்து எப்பவும் போல் யூஷுவல் தான். பட் அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பூரியோட ஷேப்பில் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஓகே, ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நைட் நல்லாவே நாங்கள் சாப்பிட்டு வச்சோம். ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு என்னோடய பையன் தான் வந்து குபூஸாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு நார்மலாகவே குபூஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருந்தனால எனக்கு அதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தான் குபூஸாக. ஃபைனல் டச்சப்பாக வந்து நம்ம 7up நல்லா குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எனக்கு பர்சனலாக இந்த மீ டைம் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் எத்தனையோ நாள் பிளான் பண்ணி நாங்கள் வெளியில் போயிருக்கோம், இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி. பட் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே வாங்கினது இல்லை, எதுவும் நடந்ததும் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் ரேண்டமாக தான் வெளியில் வந்தோம். ஜஸ்ட் நாங்கள் ஒரு விண்டோ ஷாப்பிங்காக கூட இருக்கலாம், அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சி வந்தோம். பட் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம், அதே மாதிரி சாப்பிட்டோம் ஃபேமிலியோட. ஸோ அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ். இந்த மீ டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா உமனுக்கும் பார்த்திங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மீ டைம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மீ டைம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இன் சச் கேஸ் நீங்கள் உங்களுக்கான மீ டைமை நீங்களே உருவாக்கிக்கணும். ஸோ அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லா விமனுக்கும் இப்போ நான் ஆஸ் அ மாமா வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். எல்லா விமனும் ஒரே லைஃப்பில் ஒரே ஸ்டேஜில் வந்து இருக்க போகிறதில்ல. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம க்ராஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஈவன் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கோத்ரூ பண்ணியிருப்போம், டெலிவரி டைம் ஃபேஸ் பண்ணியிருப்போம், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குது, பிரஸ்ட் ஃபீட் ஜேர்னி இருக்குது, மதர்ஹுட் ஜேர்னி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. பட் இது வரைக்கும் நான் வெற்றிகரமாக க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். இந்த மாதிரி நிறையா ஸ்டேஜஸ் நம்ம க்ராஸ் பண்ணி வரும்போது நம்மளோட கோலை வந்து என்றைக்குமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாது யாருக்காகவும். இந்த ஸ்டேஜஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அதே மாதிரி நம்மளோட கோலையும் பெருசாகிட்டே தான் போகணுமே தவிர நம்ம என்றைக்குமே டவுன் பண்ணிடக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம், போஸ்ட்போன் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கான எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சக்ஸஸை நோக்கி போவோம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகிற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் நடந்த மாதிரியே நினச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் கெரியர் வைஸாக இருக்கலாம், ஸ்டடீஸ் விஷயமா இருக்கலாம், புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கலாம்னு நினைக்கலாம், இல்லை பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் கோலை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கணும். 2 விஷயம் தான் அவங்கக்கிட்ட இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி பட் நெவர் ஃபர்கெட் யுவர் செல்ஃப். 2வது, நெவர் ஸ்டாப் லேர்னிங், க்ரோயிங் அண்ட் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். இது 2 தான். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள்.
அஸ் அ மாமா, அஸ் அ விமனா நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸில் நிறைய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம்.